ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் பிருந்தா பாண்டியன் பிளாக்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டியூஸ்டே மார்னிங் 4:30 இருந்து பாப்பாங்க ஸ்கூல் போயிட்டு அவங்க ஈவினிங் 5 o'clock வர்றது வரை நான் என்னென்ன வேலை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத பத்தி நீங்க பார்க்க போறீங்க. சஷ்டி கவசந்தனை அமரரிடத்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனாய் சிஷ்டர் குதரும் சிங்கதில் வேலும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி எப்பவும் போல் காலையில் நான் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு அப்புறம் சாமி கும்பிட்டேன். எப்பவும் போல் காலையில் கிச்சன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் பால் ஸ்டவ்வில் வச்சுருந்தேன். கொஞ்சம் சாதம், லஞ்சுக்கு சாதம் வச்சுருந்தேன். அப்புறம் மத்தியானம் இட்லிக்கு மாவு அரைக்கணும். அதனால் மாவு அரைக்கிறதுக்காண்டி அரிசி ஊற போட்டுட்டு இருந்தேன். நான் லஞ்சுக்கு பாலக்கீரையும் பருப்பு போட்டு பாலக்கீரை கலந்துன்னு பார்த்தீங்களா, அதை தொட்டுக்கிறதுக்காண்டி வாழைக்காய் நம்ம வீட்டு சைடில் கொஞ்சம் செடி வளர்த்துட்டு இருக்கோம். அதில் வாழை மரம் இருந்துச்சு. அதில் இன்னைக்கு காலையில் டீக்கு நாங்கள் முருங்கை கீரையோட சூப் தான் காலையில் குடித்தோம். பாப்பாங்க, அவங்க அப்பா, எனக்கு எல்லாத்துக்குமே முருங்கைக்கீரை சூப் தான். அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு கீரை பாலக்கீரை வாங்கியிருந்தேன். பாலக்கீரை கடைகள் செய்வோம் அப்படின்ட்டு பருப்பு, தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் சால்ட்டு போட்டு பருப்பு குக்கரில் வச்சுருந்தேன். அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான். கம்பு மாவு அரைச்சிருந்தேன். முந்தின நாள் ஈவினிங் கம்பு மாவு தோசைக்காண்டி அரைச்சிருந்தேன். அதுக்கு இப்போ தொட்டுக்கிறதுக்கு குடமிளகா சட்னி வைப்போம் அப்படின்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுந்த பருப்பு போட்டு கொஞ்சம் வத்தல் போடுவேன். வத்தல் போட்டதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, குடமிளகா, கொஞ்சம் சால்ட்டு, காரத்துக்கு குடமிளகா கொஞ்சம் வத்தல் போட்டிருக்கறதுனால குடமிளகா 3 வத்தல் மட்டும் போட்டேன். தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். இன்னைக்கு காலையில் நாங்கள் யாருமே டீ குடிக்கல, முருங்கைக்கீரை சூப் தான் குடித்தோம். சொன்னேன்ல, கம்பு மாவு முதல் நாள் ஈவினிங் நான் அரைச்சி வச்சுருந்தேன். அந்த மாவு தான் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி ஃப்ரிட்ஜில் வெளில எடுத்து வச்சேன்.
பாலக்கீரைக்காண்டி பருப்பு யோசனை பார்த்தீங்களா. இப்போ குக்கர் விசில் போனதுக்கப்புறம் அந்த பாலக்கீரை கழுவி வச்சுருந்தேன், நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி கழுவி வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ எடுத்து உள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மசி வேகிற அளவுக்கு மட்டும் வேக விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நடுவில் குடமிளகா சட்னி நல்லா வதங்கிருச்சா அப்படிங்கிறதுக்காண்டி ஒன் டைம் செக் பண்ணிக்கிறேன். பாப்பாங்க வந்து ஸ்கூலுக்கு இப்போ கிளம்பிட்டாங்க. இப்போ அவங்களுக்காண்டி தோசை, கம்பு தோசை ஆட்டி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த தோசை ஊற்ற போகிறேன். வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் 65 பவுட்ரு போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டேன். ஒரு பக்கம் தோசை வெந்துக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் முட்டை அவிஞ்சுக்கிட்டு இருந்தது. தோசையும் சட்னியும் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் வாழைக்காவை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிட்டு இருந்தேன். முட்டையும் கொஞ்சம் வெந்து முடிக்க போகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. தோசை அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டேன். இதுதான் குடமிளகா சட்னி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. லஞ்சுக்கு பாலக்கீரை கடையல். மதியானத்துக்கு தயிர் கொஞ்சம் இருந்துச்சு. அவ்வளோதான். இன்னைக்கு சமையல் வந்து அவங்களுக்கு லஞ்ச் வந்து இதுதான். அப்புறம் அவங்களுக்கு வந்து மத்தியானத்துக்கு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ், மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் அவங்க ஸ்நாக்ஸ் அவங்க ஸ்கூலில் சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து மாதுளம்பழமும் ஒரு வாழைப்பழமும் தான் வச்சு விட்டேன். ஆளுக்கு ஒரு பனானா, ஒரு மாதுளம்பழத்தை கட் பண்ணி அதில் பாதி அவங்களுக்கு போட்டு விட்டேன். ரெண்டு பேருக்குமே ஸ்நாக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான். இப்போ அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெரிய பாப்பாவுக்கு, சின்ன பாப்பாவுக்கு கொஞ்சம் சாதம் வச்சுட்டு, அவங்க வந்து என்ன நினைச்சாங்களோ தெரியல, எனக்கு வந்து இன்னைக்கு கீரை கடையல் வேணாம், எங்களுக்கு தயிர் ஊற்றி விடுங்கம்மான்ட்டாங்க. அதனால வந்து அவங்களுக்கு தயிர் மட்டும்தான், மதியானம் தயிர், அந்த வாழைக்காய் பொரியல், அவிச்ச முட்டை வச்சு விட்டேன் பாப்பாங்களுக்கு. அவங்க அப்பாவுக்கு வந்து சாதம், கடைகள்,
கீரை கடைகள், வாழைக்காய் பொரியல், அந்த முட்டை அதை அவங்களுக்கு வச்சு விட்டேன். இன்னைக்கு அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் வந்து இதுதான். காலையில் தோசை சட்னி, லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு இதுதான் எங்கள் மெனு. இன்னைக்கு சாப்பாடு வந்து இவ்வளோதான். ஒரு வழியாக லஞ்ச் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். கம்ப்ளீட் பண்ணி அவங்க பேக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாப்பாங்களுக்கு வந்து தலை கட்டி விட்டேன். பெரிய பாப்பாவுக்கு வந்து ரிப்பன் கட்டணும். அதனால் வந்து அவங்க வந்து வாமான்னு கூப்பிட்டாங்க. வந்து அவங்களுக்கு ரிப்பன் கட்டி விட்டு தலைவாரி விட்டாச்சு. அதுக்கப்புறம் சாமி ரூமில் போய் அவங்க கொஞ்சம் திருநீர் வச்சு விட்டுட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. சின்ன பாப்பாவும் தலை சீவி கிளம்பிட்டாங்க. இப்போ அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸ்கூல் போனதுக்கப்புறம் கேட்டை அடைச்சிட்டு உள்ளே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அவங்க போனதுக்கப்புறம் கொஞ்சம் குப்பையாக இருக்கும். அதை பூரா அப்படியே க்ளீன் பண்ணி கூட்டி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். அதனால் அவங்க போனதுக்கப்புறம் கிச்சனு, எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ளீன் பண்ணி கூட்டி முடிச்சாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் லுக் இதுதான். இப்போ வந்து பாத்திரம் அவங்க போனதுக்கப்புறம் அன்னைக்கு நிறைய பாத்திரம் கிடந்துச்சு. அதனால அந்த பாத்திரத்தை அப்புறம் க்ளீன் பண்ணிடுவோன்ட்டு எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிட்டு சிங்க் க்ளீன் பண்ணிட்டு ஆஸ் யூசுவல் எப்பயும் போல சிங்க் க்ளீன் பண்ணி விட்டுட்டு என்னோட வேலையை முடிச்சிட்டேன். ஒரு வழியா அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் என்னோட ஒர்க் பூரா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. காலையில் அவங்க ஸ்கூல் கிளம்பிட்டு தானே கசம்சான்னு இருக்கும். என்னோட அடுப்படி வந்து அவ்வளோ இதாக இருக்கும். இப்போ பூரா எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அவங்க அப்பாவுக்கு எனக்கு தோசை ஊற்றுறேன். நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றதுக்காண்டி தோசை இப்போ ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஊற்றி முடிச்சு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் வீட்டில் எனக்கு அடுத்த ஒர்க் வந்து என்ன அப்படின்னா அவங்களோட யூனிஃபார்ம் வாஷ் பண்ணுறது. மற்ற துணி எல்லாமே நான் வாஷிங் மிஷினில் தான் போடுவேன். இந்த யூனிஃபார்ம் மட்டும் அவங்களோட ஒயிட் யூனிஃபார்ம்ங்கிறதுனால கையில் தான் வாஷ் பண்ணுவேன். என்ன கையில் வாஷ் பண்ணுங்க, அது ஒயிட்டுங்கிறதுனால கொஞ்சம் அழுக்கு ரொம்ப தான் வருது. ஒரு வழியாக வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து வந்து இன்னைக்கு ஒரு கவுன் தைக்க வேண்டி இருந்துச்சு. அதனால அந்த கவுனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இன்னைக்கு நம்ம
அந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அவங்க துணியெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. எனக்கு என்ன வந்து அதுக்கடுத்து நம்ம ஃப்ரீயாக தானே இருப்போம், அதனால கவுன் தச்சிருவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு பட்டு சாரி ஒருத்தவங்க பக்கத்தில் கொடுத்துருந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து இப்போ அதில் வந்து கவுன் தச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த கவுன் தைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஏற்கனவே முத நாள் ஈவினிங் வந்து கட் பண்ணி போட்டிருந்தேன். கட் பண்ணனால தச்சுட்டேன். அதுக்கடுத்து எனக்கு முக்கியமான வேலை அப்படின்னா நைட்டுக்கு வந்து ஏதாவது சாப்பாடுக்கு தோசை இட்லி ஏதாவது வேணுங்கிறதுனால மாவு தீர்ந்து போச்சுல, மாவு ஊற போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ அதை ஆட்டிக்கிட்டு இருக்கேன். அது இப்போ உளுந்து போட்டு இப்போ உளுந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் உளுந்து ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நான் ஸ்டிச்சிங்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 ஒர்க்கும் எனக்கு வந்து ஒரே நேரத்தில் முடியணுங்கிறதுக்காண்டி தான் காலையில் நான் வந்து அரிசி ஊற போட்டிருந்தேன். காலையில் 6:30க்குலாம் ஊற போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து ஒரு 2 o'clock இருக்கும். அந்த நேரத்தில் வந்து இப்போ வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் நான் ஸ்டிச்சிங், ஒரு பக்கம் எனக்கு வந்து மாவு அரைக்கிறதும் 2 வேலையும் இப்போ எனக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அவங்க ஸ்கூலுக்கு அடுத்து நான் கூப்பிட போகணும், அதுக்குள்ளே எல்லாமே எனக்கு கம்ப்ளீட் இப்போ ஆயிரும். இருந்தேன். இப்போ இங்கே வந்து அவங்க கவுனில் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு ஹேண்டு எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் என்னோட ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஹேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அப்படின்னா கீழ்பாட்டு தான். கீழ்பாட்டு வந்து மடிப்பு வச்சு சுருக்கம் வச்சு தைக்கிறது தான். அதனால வந்து எனக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா நெக்கும் இப்போ கையும் தான் எனக்கு வந்து கொஞ்சம் வேலை. அதில் 2மே நான் முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. ஒரு பக்கம் எனக்கு வந்து அங்கே உளுந்தும் ஆட்டி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு பக்கம் உளுந்து ஆட்டி முடிச்சு அரிசியும் ஆட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே இங்கே எனக்கு கவுனும் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ டைம் வந்து 3 o'clock. இப்போ ஒரு 1 hourக்குள்ளே நான் இதை முடிச்சுட்டு 4 o'clock அப்புறம் இருக்கிற இன்னும் கொஞ்சம் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்பி பாப்பாங்களை கூப்பிட போகிறது தான் என்னோட லாஸ்ட் ஒர்க்கு. கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அவங்களுக்கு ஹோம் ஒர்க்கு, நைட்டு டின்னரு, அதுக்கப்புறம் உள்ள சிங்கில் உள்ள பாத்திரங்கள்லாம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் தான். தேங்க்யூ. இன்னைக்கு உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.